அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் முகங்கள் கைகால்களில் மேலதிகமாக இருக்கக்கூடிய முடியை எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சகோதரி கேள்வி கேட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களும் மேலதிகமாக இருக்கக்கூடிய முடிகளை எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல இந்த முடி சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மன்கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு, யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அதனை சங்கை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி தோல் புயத்தில் அடிக்கிற அளவுக்கு முடியை வளர்த்துக்குவாங்க. அப்புறம் தன்னுடைய காதினுடைய சோனை அளவுக்கு அதை வெட்டிக்குவாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி வளர்ப்பு முறை. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழரை பார்த்து, உங்களுக்கு தலை வாரத்துக்கு ஒரு சீப் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. முடி இருந்தால் அதுக்கு எண்ணெய் போடட்டும்ங்கிறாங்க. எண்ணெய் போட்டு தலையை வாந்து ஒழுங்காக வச்சு கொள்ளட்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறாங்க. ஒரு அழகை நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த முடியை பொறுத்த வரைக்கும் இந்த முடியில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கவே கூடாது என்று தடுத்தது. இன்னொன்று இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க சொன்னது. இன்னொன்று இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பேசாமல் வாய்மூடி இருந்தது. அந்த வாய்மூடி இருந்தது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனிதனுடைய தேவைக்கு ஏற்ப மாதிரி அது அவருக்கு மன்னிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஃபிக்ஹ் கலை அறிஞர்கள் நேராங்க நமக்கு சொல்லி தராங்க. அப்போ இந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட சொன்னது, எடுக்கவே கூடாது, விட வேண்டும் அப்படி என்று சொன்னது எது அப்படின்னு கேட்டால், ஆண்களுக்கு தாடியை குறைக்கிறதோ அதை ஷோட் பண்ணுறதோ அல்லது வலிக்கிறதோ இதெல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க தடுக்கிறாங்க. அதை எடுக்கவே கூடாது. அதே மாதிரி புருவத்து முடிய வலிக்கிறதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அழகுக்காக பெண்கள் புருவத்து முடியை வலிப்பாங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, புருவ முடியை வலிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல நல்ல டிசைனாக முடியை வரைஞ்சிக்கிறாங்க அல்லது ஒட்டிக்கிறாங்க. அது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. இதுபோக எடுக்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீசையை கத்தரிக்க சொல்கிறாங்க. ஆண்களுக்கு மீசையை நேரங்க கத்தரிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரியாக அக்குள் முடி, அவுரத்து முடி, இதை ஆண்கள் பெண்களுக்கு பொதுவான சட்டம் அக்குளில் இருக்கக்கூடிய முடி, அவுரத்தில் இருக்கக்கூடிய முடியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுக்க சொல்கிறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க சொன்ன இந்த விஷயம். இதுபோக மற்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, நம்மளுக்கு ஒன்றுமே பேசலை. நெஞ்சில் மூடி ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த கையில் முடங்காய்க்கு கீழே மணிக்கட்டு வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அல்லது தன்னுடைய காலில் என்ன செய்யுது, முடி வளர்ந்துக்கிட்டு இருக்கும். காதில் சிலருக்கு முடி வளர்ந்து இப்படி பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது மேலதிகமாக இருக்கும். இப்படியாக மேலதிகமாக அல்லது சில பெண்களுக்கு மீசை வரும், தாடி வரும். மீசை மாதிரி 2 முடி வளர்ந்துக்கிட்டு இருக்கும், தாடி மாதிரி 2 முடி வளர்ந்துட்டு இருக்கும். அல்லது சில பெண்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் காரணமாக தாடி வளரும், மீசை வளரும். இப்படியான இந்த பெண்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் நமக்கு அது சம்மந்தமாக ஒன்றும் பேசலைன்னா அது மன்னிக்கப்படக்கூடியது, அதை எடுத்துடலாம். அது பொதுவாக பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி மீசையை வைக்கலை, தாடியை வைக்கலை அப்படிங்கும்போது மேலதிகமாக தான் அது வருகுது. அப்போ தாடி இருக்கிறத ரசூலா தடுத்தாங்கன்னா அது ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு அப்படி இருந்தால் அவங்க தாராளமாக அதை பிடுங்கிறதோ வலிக்கிறதோ அல்லது மருத்துவ சிகிச்சை மூலமாக அந்த ஹோமோனை கட்டுப்படுத்தி முளைக்காமல் பண்ணுறதோ இதை செய்கிறது இன்றைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். அதில் எந்த தடையுமே இல்லை. இன்றைக்கி எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆண்கள் பெண்களாக மாறத்துக்கு சில மருத்துவங்கள் செய்கிறாங்க. ஆணாக இருக்கிற பெண்ணாக மாறத்துக்கு மீசை தாடி முளைக்காமல் அவங்க மார்பு பெருசாகிறதுக்கெல்லாம் ஹோமோன்களை செலுத்திக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆணாக மாறுறாங்க. பெண்கள் ஆணாக மாறக்கூடிய சில கலாச்சாரம் உலகத்தில் இருக்குது. பெண்ணு போய் என்ன செய்கிறாங்க, ஹோமோனை செலுத்தி தாடி மீசை முளைக்க வைக்கிறான். அவங்க மார்பு இல்லாமல் பண்ணுறாங்க, அந்த ஹோமோனை இல்லாமல் ஆக்குறாங்க. இப்படி இன்றைக்கு உலகத்தில் அதெல்லாம் ஹராமான ஒரு விஷயம். ஆணு பெண்ணாக மாறுறது, பெண்ணு ஆணாக மாறுறது ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் அது சம்மந்தமாக பேசியிருக்கிறோம். அது ஹராம். ஆனால் இது இயற்கைக்கு மாறாக இருக்கிறது. அதை என்ன செஞ்சிடலாம், எடுக்கிறதுல எந்த தடையுமே இல்லை, தப்பில்லை. அதே நேரத்தில் இந்த புருவத்து முடி ஒரு சிலருக்கு மேலே அதிகமாக வளரும், டிஸ்டர்பாக இருக்கும். இந்த புருவத்து முடியை ரசூலுல்லாஹ் எடுக்கிறத தடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த புருவத்து முடி அப்படியே வளருங்க,
2-3 இன்ச்சு வளரும், வந்து கண்ணை மறைக்கும், மேல் அதிகமாக அசிங்கமாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், புருவத்து முடிய நபிகள் நாம் ஸல்லல்லாஹு வலிக்கிறதை தடுத்தாங்க. அது சாதாரண நிலையில் உள்ளது. அது ஒரு அப்நார்மலா மேலதிகமாக ஒருத்தருக்கு வருது என்றால் அது எல்லாருக்கும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ அவங்க சாதாரணமான வளமை எல்லாருக்கும் இருக்கிற சைஸ் வரைக்கும் அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலதிகமாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு நோயில் வர்றது, அதனால் அது தப்பு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கும் அந்த தீர்ப்பு என்ன செய்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து இஸ்லாமிய மார்க்கம் அந்த முடி சம்பந்தமாக நமக்கு தந்திருக்கக்கூடிய தகவல். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மார்க்க விஷயத்தை சரியாக எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வான்.